திமுக கட்சிக்குள்ள பல விதமான குழப்பங்களும் கூச்சல்களும் போய்கிட்டு இருக்கு. அந்த கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கெல்லாம் இப்ப சீட்டே இல்லை. அதிமுகவில இருந்து பிரிஞ்சு திமுகவுக்கு போனதுல கிட்டத்தட்ட 47 பேருக்கு மேல வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்ல, கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய நான் 20 வருஷம் கட்சிக்காக உழைச்சேன், 60 வருஷம் கட்சிக்காக உழைச்சேன், 40 வருஷம் உழைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட எந்த விதமான அவங்க உழைப்புக்கு தகுந்த ஒரு மரியாதை இல்லாம இன்னைக்கு வந்து கட்சி செஞ்சிருக்கு. திமுக கட்சி வந்து அவங்கள வச்சு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதனால பார்த்தோம்னா அதனால அதிருப்தி இருக்கிற அந்த தொண்டர்களாகட்டும், அந்த தலைவர்களாகட்டும், அவங்க எல்லாருமே வந்து நாங்க இந்த முறை வந்து திமுகவிற்காக நாங்க வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு ஓப்பனாக நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அவங்க வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அது வந்து அவங்க அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு குடும்ப கட்சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாத்தா, மகன், பேரு, அதுக்கடுத்து கொள்ளு பேரே இப்ப ரெடியாக இருக்கிறாரு. ஆனா இதே மாதிரி பாஜகவிலேயோ இன்னைக்கு அதிமுகவிலேயோ பார்த்தோம்னா குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இது வந்து ஒரு மக்களுக்கான கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி. நாளைக்கு யாரு வேண்டாலுமே வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகலாம், செயலாளர் ஆகலாம், பொறுப்பாளர் ஆகலாம், எந்த விதமான பதவிக்குமே வந்து தாராளமாக வரலாம். இன்னைக்கு சாதாரண எடப்பாடியார் சொல்லுங்க, நான் சாதாரண கிளை செயலாளராக இருந்தேன், இன்னைக்கு வந்து நான் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கேன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு திமுகவில் இருக்கும் கட்சியினரோ அவருடைய கூட்டணி கட்சியினரோ வந்து இப்படி சொல்ல முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்லவே முடியாது. திமுகவோட கூட்டணியில இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. நம் நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 65 வருஷமாக இந்த நாட்டை வந்து நாசப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அந்த நாட்டுக்கே வந்து மிகவும் கேடான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னோம்னா அது காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து நம் நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. இப்ப இந்த 2014க்கு பிறகு பாரத பிரதமர் மோடி ஐயா வந்ததுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கிட்டு வர்றாரு. இன்னும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நானு அவங்க செஞ்ச தவறுகளை ஃபுல்லா நான் சரி பண்ணிக்கிட்டு வர்றேன், இன்னும் வந்து நாங்க சரியா வந்து நாட்டை இன்னும் மேல கொண்டு போகணும், அவ்வளவு வேலை இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு குறிப்பா பார்த்தோம்னா 1947ல இந்தியா பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படை பிரிச்சு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகுமே வந்து பிரிச்சுட்டு போனவங்களுக்கு நம்ம நாட்டுல இருந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பவே பார்த்தோம்னா 50,000 கோடிக்கு மேல என்னமோ அந்த காலத்திலே 1947 55,000 கோடி என்னமோ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து காம்பன்சேஷனா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்காக வக்பு வாரியம் அமைச்சிருக்காங்க. திருத்தப்பட்ட வக்பு வாரியம் கொண்டு வந்திருக்காங்க. தனிநபர் வாரியம் கொண்டு வந்திருக்காங்க. முஸ்லிம் பர்சனல் லா போர்டு இருக்கு, உமன்ஸ் பர்சனல் லா போர்டு இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக இந்த கட்சி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காங்கிரஸ் ஆட்சியில பார்த்தோம்னா உலகத்திலேயே வந்து நடந்தக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் செஞ்ச ஸ்கேமே வந்து காங்கிரஸ் கட்சி ஆண்ட நாட்கள்ல தான். அதுல பார்த்தோம்னா குறிப்பாக மாட்டுத்தீவனம் ஊழல், காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி ஊழல், நேஷனல் ஹெரால்டு ஊழல், அதே மாதிரி கேரளாவில் தங்கம் கடத்தினதுக்கு உண்டான ஊழல், ஹெலிகாப்டர் வாங்கின ஊழல், இப்படின்ட்டு பெரிய பட்டியலே போகும். அதுல எல்லாம் பார்த்தா சும்மாலாம் இல்ல, பெரிய பயங்கரமான, அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடி, 3000 கோடி, 5000 கோடி, இது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. இப்ப வரைக்குமே அந்த கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தோம்னா ஹிஸ்டரி சீட்டர்ஸ் தான். பெரும்பாலான ஆட்கள் பார்த்தோம்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களே வந்து பெயில்ல தான் இருக்காங்க. சோனியா காந்தி பெயில்ல, எல்லாருமே பார்த்தோம்னா பெயில்ல தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி சமயத்துல தான் பார்த்தோம்னா தீவிரவாதிகள் மிகவும் சர்வசாதாரணமாக இந்தியாக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. காஷ்மீர் நம்மளுடைய ஒரு பகுதின்னு அந்த காஷ்மீர் மக்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு இந்தியா வேறு, காங்கிரஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுடைய மனநிலைமை வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பயுமே பார்த்தோம்னா பிஓகே இருக்கும் மக்கள் நம் நாட்டுல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை பார்த்துட்டு எங்களை வந்து இந்தியா கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்திய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மக்கள் வேண்டாம், இடம் நம்ம இடம், நம்ம இடத்த மட்டும் வாங்குங்க, ஏன்னா அவங்க வந்து மதம் வெறி வந்து ஊறி போயிருக்கும், அதனால அந்த மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய மக்கள் வந்து அங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தீவிரவாதிகள் பகல்லையே பார்த்தோம்னா தோல்ல துப்பாக்கியை போட்டுட்டு காஷ்மீருடைய தெருக்கள்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மாநிலத்தை குட்டிச்சுவராக்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நம்முடைய பாரத பிரதமர் காஷ்மீர் லால் சவுக்ல போய் தைரியமாக நம்மளுடைய தேசிய கொடியை வந்து ஏத்தி வச்சுட்டு வந்தாரு. வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு ஆர்டிக்கல் 370 நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி மிகவும் அபரிமிதமாக இருக்கு. 65 வருஷம் வச்சு ஆண்டிருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா அங்க இருக்கும் நிறைய மக்களுக்கு வந்து ஒரு குடியுரிமை இல்லை.
ரோடு இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல. அந்த மக்கள வந்து ஒரு இருட்டிலேயே வச்சிருக்காங்க. இப்ப பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகுதான் அந்த மக்களுக்கு அவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அமைதி திரும்பி இருக்கு. அந்த காஷ்மீர் காடுகளுக்குள்ள நம்முடைய ராணுவ வீரர்கள் உள்ள போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து அடிச்சு நொறுக்கி பிச்சு எரிஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்குமே வந்து அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனையோ தடவை நம்ம இந்தியாக்குள்ள நுழைஞ்சு தொடர் குண்டுவெடிப்பாகட்டும், மக்களை வந்து கண்ணு மண்ணு தெரியாம தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு பிறகெல்லாம் பார்த்தோம்னா அதை பத்தி ஒரு பெருசாவே எதுவுமே செய்யாம அவங்க நார்மலாவே இருந்திருக்காங்க. இதை பத்தி கூட துரந்தர்ல அந்த மேஜர் இக்பால்ங்கிற கேரக்டர் சொல்லுவாப்ல, என்னடா நம்ம மும்பைல தாக்குதல் நடத்தணும், இவங்க பதிலுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம், இவங்க என்னடா போய் அமெரிக்கா காலில் விழுந்து கிடக்குறாங்க, அமெரிக்காட்ட போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலும் பண்ணிருப்பாங்க. ஆனா தீவிரவாதி எதிர்பார்த்திருக்கான், காங்கிரஸ் கட்சிக்காரங்க இங்க இருந்து அமெரிக்கா போயிருக்காங்க, எதுக்கு நீ அமெரிக்கா போற? ஆனா நம்முடைய பாரத பிரதமர், எங்க பிள்ளைய நீ தொட்டோம்னா உங்களை நாங்க நொறுக்கி அள்ளிடுவோம்னு சொல்லிட்டு பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர்ல அத்தனை பேருமே பிச்சு எரிஞ்சு தீவிரவாதிகளினுடைய கோட்டைக்குள்ளேயே போய் அத்தனை தளவாடங்களையும் வந்து அடிச்சு நொறுக்கி அழிச்சிட்டாரு. காஷ்மீருக்கு பிஓகே நீ எடுத்துக்கோ, சைனாவுக்கு அக்ஷய்சன் நீ எடுத்துக்கோ இப்படின்ட்டு நம் நாட்டை பிச்சு பிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த 12 வருஷமா ஒரு பிடி நிலத்தை கூட பாகிஸ்தான்காரனும் உரிமை கொண்டாட முடியல, சைனாக்காரனும் உள்ள வர முடியல. அந்த அளவுக்கு நம் நாட்டை ஒரு ஸ்ட்ராங்காக வழிநடத்தி போயிட்டு இருக்காரு நம்முடைய பாரத பிரதமர்.